வெக்கேஷனுக்கு எல்லாரும் ஹில்லி பிளேசஸ், மவுண்டன் பிளேசஸ்ன்னு போவாங்க. பட் நாங்க வந்து 2024ல ராம்நாடுக்கு வந்து வெக்கேஷனுக்கு போயிருந்தோம். ராமநாதபுரம் டூ ராமேஸ்வரம் போகும்போது தீவெல்லாம் இருக்கு. அந்த ஐலாண்டை நம்ம போய் சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குறிசரை ஐலாண்டுக்கு நாங்கள் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் தான். ஸோ இந்த டைமில் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ராம்நாடு அண்ட் ராமேஸ்வரம் ட்ரிப் வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 15K பட்ஜெட்லேயே நாங்கள் 4 நாள் அங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ராம்நாட்டில் என்னோட தம்பியை நான் அவங்க ஃபேமிலி அங்கே இருந்ததுனால நாங்கள் ராம்நாட் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணியிருந்தோம். மெயினாக உத்தரகோசமங்கை டெம்பிள் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அவங்களே கேட்டாங்க, எல்லாரும் வெக்கேஷனா ஜில்லுன்னு இருக்கிற பிளேஸ்க்கு போவாங்க, நீங்கள் என்ன இப்படி வெயில் அடிக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் போனதுலேயே பெஸ்ட்டான ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சி, ஐலாண்ட் அண்ட் கடலுக்கு நடுவில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர்லேயே நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்ம ட்ரிப்பாக அமைஞ்சிருந்தது. குறிசடை ஐலாண்டுக்கு நம்ம பாம்பன் பாலம் கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். பாம்பன் பாலத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருந்தது. எல்லாருமே பாலம் பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த லான்ச் போகிறது, போட் போகிறது அதெல்லாமே எங்களால் பார்க்க முடிஞ்சுது. பாம்பன் பாலத்தை நம்ம ரீச் பண்ணும்போதே நம்மளோட லெஃப்ட் சைடில் கடல் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பல வருஷங்களுக்கு முன்னாடி பாம்பன் பாலம்ல ட்ரெயின் போயிட்டு இருந்ததா சொல்லியிருந்தாங்க. கடலுக்கு நடுவில் எப்படி தான் ரயில்வே ட்ராக் எல்லாம் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். ராம்நாட் சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் இன்னும் என்னென்னலாம் பிளேஸ் போயிருந்தோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.